இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த பெண். கழுத்து, மார்பு, வயிறு உள்ளிட்ட 3 இடங்களில் சரமாரியாக கத்தி குத்து. குழந்தை இல்லாத விரக்தியில் கொடூர கொலை. 10 வருட வாழ்க்கையை 10 நிமிடத்தில் தீர்த்து கட்டிய சந்தேகம். தப்பி ஓடிய கணவன் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? அன்னைக்கு நைட்டு துர்கா தேவி வீட்டுக்கு போன அவரோட கணவர் ஜெயகணேஷ், நீ வீட்டுக்கு வருவியா மாட்டியான்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. பதிலுக்கு அவங்களும் சண்டை போட்டதா சொல்லப்படுது. இப்படியே 2 பேரோட குரலும் உயர்ந்ததுல ஒரு கட்டத்துல துர்கா பயங்கரமா அலறி இருக்காங்க. இத கேட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி போய் பார்த்ததுல அங்கிருந்து கையில கத்தியோட ஜெயகணேஷ் ஓடி இருக்காரு. என்ன ஆச்சுன்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்ததுல துர்கா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. இத பார்த்து அதிர்ச்சியான மக்கள் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. அங்க வந்த போலீஸ்காரங்க துர்காவோட சடலத்தை கைப்பற்றி விசாரணை செஞ்சதுல வெளியாச்சு அந்த பகீர் தகவல்கள். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே அழகர் நாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவங்க ஜெயகணேஷ், துர்கா தேவி தம்பதி. இவங்களுக்கு திருமணமாக்கி 10 வருஷம் ஆன நிலையில குழந்தைகள் இல்ல. ஜெயகணேஷ் ஐயம்பாளையத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் சப்ளையராகவும், துர்காதேவி திண்டுக்கல்லில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி உணவகத்தில் வேலை பார்த்து வந்ததாகவும் கூறப்படுது. ஜெயகணேஷ் துர்கா தேவிக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால எங்க போனாலும் அவங்களோட சொந்தக்காரங்க 10 வருஷமாச்சு இன்னுமா குழந்தை பிறக்கல, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, இந்த டாக்டர் கிட்ட போனா உடனே குழந்தை பிறந்துடும்னு அட்வைஸா அள்ளி தெளிச்சிருக்காங்க. இந்த பேச்சுகளையும் ஏச்சுகளையும் ஜெயகணேஷும் துர்காவும் வாங்கிக்கிட்டு வந்ததா கூறப்படுது. 1 மாசம் 2 மாசம் இல்ல, இப்படியே பல வருடங்களாக இந்த கதை ஓடிக்கிட்டு இருந்த நிலையில ஒன்னா இருந்த தம்பதிங்க நாளடைவில் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தையின்மைக்கு நீதான் காரணம், நான் தான் காரணம்னு பிரச்சனை வந்த நிலையில ஜெயகணேஷுக்கு துர்கா மேல சந்தேகமும் வந்திருக்கு. சண்டையும் சந்தேகமும் அதிகரிச்சதுனால மன அழுத்தத்துக்கு ஆளான துர்கா தேவி ஒரு கட்டத்துல ஜெயகணேஷ் கூட வாழவே முடியாதுன்னு பிரிஞ்சு தன்னோட தாய் வீட்டுக்கு போனதா சொல்லப்படுது. இதனால கடும் மன உளைச்சல் இருந்த ஜெயகணேஷ் துர்காதேவி வேலை செய்யற இடத்துக்கு போய் வீட்டுக்கு திரும்ப வர சொல்லி சண்டை போடுறதும், எங்க பார்த்தாலும் தகராறு செய்யறதுமா இருந்திருக்காரு. ஆனா துர்காதேவி கண்டிப்பா வரவே மாட்டேன்னு திட்டவட்டமா சொல்லதா கூறப்படுது. இந்த நிலையில தான் அன்னைக்கு நைட்டு ஜெயகணேஷ் துர்காதேவி வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்லி ஜெயகணேஷ் சண்டை போட்டிருக்காரு. இதனால 2 பேருக்கும் வாக்குவாதமும் முற்றின நிலையில ஆத்திரமான ஜெயகணேஷ் துர்காதேவிய கழுத்து, மார்பு, வயிறுன்னு 3 இடங்கள்ல கத்தியால குத்தி கொன்னது போலீசாரோட விசாரணையில தெரிய வந்துச்சு. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன செம்பட்டி காவல் சார்பு ஆய்வாளர் ஷேக் அப்துல்லா மற்றும் காவலர்கள் தப்பிச்சு ஓடின ஜெயகணேஷ கைது செஞ்ச நிலையில உயிரிழந்த துர்காதேவியோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க.